வணக்கம். அக்ஷயா அக்ரிகேர். இப்போது நம்ம பார்த்துருக்க இந்த கதலி தோட்டம் சென்னம்பட்டி, அந்தியூர் வட்டம் சென்னம்பட்டி ஆர்த்தி அவங்களுடைய தோட்டம். ஆல்ரெடி இது சார்ந்து நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாழை தார் பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வந்து தார் போட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து தார் வந்து வெளியே வந்து வரும்போது உங்களுக்கு 100% பார்த்திங்கன்னா ஈல்டு கேரண்டியாக வழக்கமாக இருக்கிறத காட்டிலும் 20%, 25% வரைக்கும் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். இதுக்கு தாருக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அமினோ ப்ளஸ் பொட்டாஷ், அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோநியூட்ரியன், அடுத்தது போரான், இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு 4 டைம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாருமே நல்ல ஒரு சைனிங், ஒரு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது காய் எல்லாமே. அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4 டைம் கொடுத்துருக்கோம். 4 டைமு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு டைம் வெட்ட ஆகிடுச்சு. அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3-4 டேஸில் வெட்டாக போகுது. அந்த வெட்டாயிடுச்சுன்னா திரும்ப ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டைம்ஸ் ஸ்ப்ரே கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர்ற தார்களும் நல்லா ஆரோக்கியமாக வரணும். அப்படிங்கிறப்போ கட்டாயம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இதே கண்டினியூட்டி கிடைக்கும். பாம்பே விட்டு தான் வெட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா தாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப்புமே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி காய் தெரிச்சிருக்கும். இந்த அடி சீப்பு மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் இருக்கக்கூடிய சீப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி, காய் சைஸு, சைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வாழை தாருக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அல்லது வாழை நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன உரங்கள் நீங்கள் கொடுக்குறது போக வேறு எக்ஸ்ட்ரா என்ன வேணும், அந்த மாதிரி எது டீட்டெயில்னாலும் நீங்கள் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எதுனாலும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலும் தேவையான தகவல் வந்து நாங்கள் தர்றோம். அடுத்து உரங்கள் மருந்து வேணாலும் நாங்கள் வந்து கொரியரில் பார்சல் சர்வீஸில் சென்ட் பண்ணி தரோம். நன்றி.